இன்றைக்கி மீதமான சாதத்தை வச்சு எப்படி போண்டா செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், துருவின தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 4 வரமிளகா, ஒரு 8 பல் பூண்டு. ஃபஸ்ட்டு இது 4ஐயும் மிக்சியில் கொடுத்து அரைச்சிக்கலாம். கலருக்காக கொஞ்சமாக பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் சாதத்தை ஆட் பண்ணிடலாம். கலருக்கு வேணும் பீட்ரூட் இல்லைன்னா நீங்கள் கலர் பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் கலருக்காக பீட்ரூட் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். காஞ்ச உடனே நம்ம போண்டா போடலாம். இப்போ போண்டா எடுத்து போட்டுடலாம். சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து போடுங்க. கையில் ஒட்டுச்சுன்னா லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டு எடுத்து போடுங்க. கையில் ஒட்டாது. இந்த போண்டா நல்லா ஜீரக ஸ்மெல்லோடையும் பூண்டு ஸ்மெல்லோடையும் நல்லா இருக்கும். வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எதுவும் தொட்டுக்கணுன்னு அவசியம் இல்லை. சும்மாவே சாப்பிட்றேன். போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. போண்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக இருக்குன்னு. நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.